அதோ அந்த மலை இருக்குல்ல, அங்க ஒரு குகை இருக்குங்க. அங்க நம்ம தமிழ் முன்னோர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கு. போய் பார்க்கலாமா? கேரளா வயநாட்டுல சுல்தான் பத்தேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கதான் எடக்கல் கேவ்ஸ் இருக்கு. அடிவாரத்துல பார்க்கிங் டிக்கெட் கொடுப்பாங்க. அவங்க சொல்ற பார்க்கிங் ஸ்லாட்ல தான் பார்க் பண்ணணும். அங்க இருந்து எடக்கல் கேவ்ஸ் டிக்கெட் கவுண்டருக்கு மலைப்பாதையில நடந்து போகணும். பார்க்கிங் ஸ்லாட்ல இருந்து 1-1.5 கிலோமீட்டர் வரும். இங்கவே பாதி பேர் ரிட்டர்ன் போயிடுவாங்க, ஏன்னா நடக்கிறது கொஞ்சம் கடினம். அப்புறம் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு இன்னும் மேல போகணும். டிக்கெட் விலை பெரியவங்களுக்கு 50 ரூபா, குழந்தைகளுக்கு 30 ரூபா. இதுக்கப்புறம் தாங்க சேலஞ்சே இருக்கு. சந்து பொந்து பாறை இடுக்குகளை நடந்து மேல போகணும். அங்க வேலை செய்யறவங்க எந்த சலிப்பும் காட்டாம உதவி செஞ்சாங்க. ஒரு வழியா உச்சில இருக்க குகைக்கு வந்தாச்சுங்க. இங்க ஒரு பெரிய பாறைக்கல் இடையில மாட்டிட்டு இருக்குல்ல, அதனாலதான் இதுக்கு பேரு எடைக்கல். இது ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். இது உண்மையிலே இதை அனுபவிச்சாதான் தெரியும் எப்படின்றது. ஏறி ஏறி ஒரு அருமையான ஒரு நம்ம முன்னோர்கள் 6000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்னென்ன வரைஞ்சி வச்சிருக்காங்க, எப்படி வந்திருப்பாங்க, எப்படி போயிருப்பாங்க, இதெல்லாம் பெரிய ஆச்சரியம். ரொம்ப அற்புதமான இடம். அனைவரும் போகக்கூடிய இடம். என்ன, கீழே இருந்து மேல வரைக்கும் ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சு அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். எவ்வளவு பேர் போகக்கூடிய இடம். இல்லனா ரோப் கராச்சி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. சூப்பர், தேங்க்யூ. பாறையில செதுக்கி இருந்த ஓவியங்களை பார்த்ததுமே பாதி கலைப்பு போயிடுச்சுங்க. மீதி இதை கேட்டதும் போயிடுச்சு. தமிழ் 2002-2500 வருஷம் பழக்கம் இருக்கு. இதுல எழுதுனது பல புலி தாத்தாக்காரி வேடுங்கோமலை கச்சவனு சத்தின் அப்படி சொன்னா பல புலியை கொன்ற தரிசாலியான ஒரு லீடர் இந்த கேவில வாழ்ந்திருக்காங்க. நம்மனால மேல ஏறி வர முடியல, ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க வாழ்ந்து இருக்காங்க. அதுவும் தமிழ் எழுத்துக்கள்ல செதுக்கி இருக்காங்க. சொற்களால் சொல்ல முடியாத ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சிங்க எனக்கு. திரும்ப கீழே போக படிக்கட்டுகள் இருக்கு, ஆனா எப்படி இருக்கு பாருங்க. உடம்புல தெம்பு இருக்கும் போதே இந்த மாதிரி இடங்களை சுத்தி பார்த்துடுங்க.